சத்தான பொருட்கள்லாம் நம்ம வயிற்றுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேரியர் இருக்குது, அதுதான் நாக்கு. அது எப்போவுமே டேஸ்ட்டை தான் தேடும். அதை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நம்ம வயிற்றுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே இருக்கே, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நம்மளுக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்குதோ இல்லையோ அதில் சத்து இருந்தால் எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும். இது ஒரு நோ ஆயில் நோ பாயில் மெத்தட். சரி வாங்க வாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் உட் ஆப்பிள்னு சொல்லப்படுற விளாம்பழம். இதை இப்படி தான் அடித்து உடைக்கணும். ஏன்னா இதோட ஓடு தேங்காய் ஓடு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பழம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ காயாக இருந்தால் நல்லா வெயிட்டாக இருக்கும், பழமாக இருந்தால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதை வச்சு காய் எது பழம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே நான் 3 விளாம்பழம் உடைச்சி வச்சிருக்கேன். 1 இனிப்புக்காக, 1 காரத்துக்காக, இன்னொன்று ஜூஸ்க்காக. இப்போ ஸ்வீட்டுக்கான நேரம். ஃபர்ஸ்ட் விளாம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. தென் அந்த வெல்லத்தையும் விளாம்பழத்தையும் சேர்த்து நல்லா பிசைந்து வைத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்வீட் ரெசிபி கிடைச்சிருது. இப்போ காரத்துக்கான நேரம். ஃபர்ஸ்ட் பவுலில் ஒரு விளாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தென் குட்டி உரல்ல மிளகாயும் உப்புக்கல்லும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. எடுத்து விளாம்பழத்தோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இழந்த பழத்தில் போகிற மாதிரி கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ ஸ்பைசியான விளாம்பழம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஜூஸுக்கு தான் போக போகிறோம். ஆமாம், ஜூஸுக்கு தமிழில் பழக்கூழ்னு வருமா இல்லை பழச்சாறுன்னு வருமா? இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜார் எடுத்துக்கலாம், ஜூஸ் போடுற ஜார் கூட எடுத்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபில்டர் பண்ணாமல் குடிங்க, அப்போ தான் அந்த சத்தெல்லாம் உங்களுக்கு சேரும். ஒவ்வொரு பழங்கள்லையுமே நார் சத்துன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த நார் சத்து நம்மளுக்கு சேரணும் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணாமல் குடித்தா மட்டும்தான் கிடைக்கும். இது பழங்களை பொறுத்தது. சரி வாங்க நம்ம ஜூஸை போடுவோம். ஃபர்ஸ்ட் ஜாரில் விளாம்பழத்தை போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. தென் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு நம்மளுக்கு சூப்பரான ஜூஸ் கிடச்சிரும். நம்ம ஒரு டிஷ்ஷோ இல்லை ஒரு ரெசிபியோ ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது அட்ராக்டிவாக இருந்தால் தான் இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு அழகான பாட்டிலை வாங்கி அதுக்குள்ளே ஜூஸை ஊற்றி ஃபைனலி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடியாக இருக்க 3 விளாம்பழ வெரைட்டியுமே ஹெல்தியானது. இதுதான் எவாலுவேஷன் டைம். நம்ம செஞ்சதை சாப்பிட்டு பார்க்குற டைம். நான் செய்யும்போதே சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக தான் இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.